இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒன்றை சொல்லித்தர விரும்புகிறேன். நோட் பண்ணிக்கங்க. ஒரு லீடராக இருக்கவங்க தன்னோட டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஒரு லீடராக இருக்கிறவங்க எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருப்பார். ஒரு லீடராக இருக்கிறவங்க குட் கேரக்டரிஸ்டிக்காக இருப்பார், குட் கான்டாக்டாக இருப்பார். அப்போது இன்னைக்கு சொல்லக்கூடிய டாபிக் டிசிப்ளின், எத்திக்ஸ், குட் கான்டாக்ட். மூணுக்கும் உரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஒரு லீடராக இருக்கவங்களை தான் கூட ஒர்க் பண்ணக்கூடிய சப்பார்டினேட் அண்ட் கொலீக்ஸ், ஹெச்ஓடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜரை எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூணு கேரக்டர் அவங்ககிட்ட இருக்கணும். ஒன்று டிசிப்ளின், ஒன்று எத்திக்ஸ் அண்ட் குட் கான்டாக்ட். ஒரு எத்திக்ஸ் அண்ட் டிசிப்ளின், குட் கான்டாக்ட் கேரக்டரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை கூட ஒர்க் பண்ணுறவங்க நல்ல ஒரு லீடராக, ஒரு ஹெச்ஓடியாக, ஒரு மேனேஜராக கன்சிடர் பண்ணிடுவாங்க. இந்த மூணுக்குமே தொடர்பு ஒன்றுக்கு ஒன்று இருக்கு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஒரு லீடராக இருக்கிறவங்க அடுத்தவங்க பார்க்குறாங்க, அடுத்தவங்களை இன்ஸ்பிரேஷன் பண்ணுறக்காக, அடுத்தவங்களுக்காக தன்னை எல்லாத்துக்கு முன்னாடி காமிச்சிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்களோட இதை யார் பார்த்தாலும் சரி, யார் பார்க்கலினாலும் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க பாட்டு அவங்களோட டைமு, அக்கௌண்டபிலிட்டி, சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தன்னை வழிநடத்தி கொண்டு போவாங்க. ஸோ அப்போ நான் சொல்லக்கூடிய இன்னைக்கு மூணு விஷயம், அதாவது ஒரு லீடர்ஷிப்க்கு ஸ்கில்லில் ஒரு லீடருக்கு தேவையான மூணு முக்கியமான பகுதியான டிசிப்ளின், எத்திக்ஸ், குட் கான்டாக்ட் இந்த ஒர்க் பிளேஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க்கிங் ஏரியாவில் அஃபிஷியலாக எல்லாத்து கூடயும் நம்ம டீல் பண்ணுறோம், ஒரு ஹெச்ஓடியாக பிஹேவியர் பண்ணுறோம், அதிகாரங்கள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் உட்காந்துருக்கோம், நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எவ்ரி டைமு, பஞ்சுவாலிட்டி, இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். யாருக்காகவும் எதற்காகவும் அதை நம்ம டீவியேட் பண்ணக்கூடாது. யார் பார்க்குறாங்க பார்க்கலைங்கிறதுக்காக நம்மளை மாற்றி செயல்படுத்தக்கூடாது. கான்ஸ்டன்ட்லி நம்ம அதை கன்சிஸ்டன்ட்லி அதை ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸாக வரக்கூடிய காரணம் அந்த டிசிப்ளின் தான் காரணம். அவர் வராரு, அதுக்காக நான் நேரமாக வந்தேன். அவர் வரல, நம்ம லேட்டாக வந்தோம். வாட் இஸ் மீனிங்? பவர்ஃபுல் பர்சன், நமக்கு ஹெச்ஓடிஸ் வராங்க, நமக்கு மேலே இருக்க அதிகாரிகள் வராங்க அப்படிங்கும்போது, ஆஃபீஸர்ஸ் வரும்போது நம்ம டிசிப்ளினாக நடக்கிற மாதிரி காட்டுறதும், அவங்க இல்லாதப்போ நம்ம இருக்கிறதும் பண்ணக்கூடாது. ஸோ கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எத்திக்ஸ் ensures doing the right thing even when no one is watching. That's called the ethics. Ethics என்னது? ensure doing the right things even when no one is watching. யாருமே நம்மளை வாட்ச் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை மாற்றி பண்ண மாட்டோம். ஸோ அப்போ தட் இஸ் கால்ட் தி எத்திக்ஸ். குட் கான்டாக்ட் இன் த ஒர்க் பிளேஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் கேரக்டர் அண்ட் ப்ரொஃபஷனலிசம். அப்போ நீங்கள் ஒரு குட் கேரக்டராக இருக்காரு, இஸ் எ குட் கான்டாக்ட் பர்சன், குட் கேரக்டர் பர்சன்ப்பா இந்த ஒர்க் பிளேஸில் அப்படின்னு நீங்கள் ஒரு நேம் வாங்குறீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் யுவர் கேரக்டர் அண்ட் ப்ரொஃபஷன். நீங்கள் அவங்களோட என்ன மாதிரி பிஹேவியர், அட்டிடியூட், அவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கீங்க, பேசுகிறீங்க, அஃபிஷியலி டீல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த கான்டாக்ட் நீங்கள் வாங்க முடியும். சரி, இப்போ டிசிப்ளினாக நான் இங்கே இருக்கீங்க அப்படின்னா வாட் இஸ் த இம்பேக்ட் இந்த ஒர்க் பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்ட் ட்ரஸ்ட், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் வித் இன் தி டீம். நீங்கள் டிசிப்ளினாக, ரெஸ்பெக்டாக, ரெஸ்பான்ஸாக நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமோட நன்மதிப்பை, நம்பகத்தன்மையை, பில்ட் த ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ண முடியும்.
உங்களோட அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அண்ட் ரெஸ்பெக்ட் வித் இன் த டீம், டீம்லேருந்து நம்ம ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ண முடியும். தட்ஸ் அ இம்பேக்ட் டிசிப்ளின் மூலமாக நீங்கள் வாங்க முடியும். சரி, ரெண்டாவது எத்திக்ஸ் இம்பேக்ட். கிரியேட் எ கல்ச்சர் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் லாங் டேர்ம் கிரியேட்டபிலிட்டி. என்ன கிரியேட் பண்ணுறீங்க? இம்பேக்ட் ஆஃப் எத்திக்ஸ். நீங்கள் ஒரு எத்திக் மேன், இஸ் எ எத்திக் பர்சன்ப்பா அப்படின்னு நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலம், எத்திக் ஆர்கனைசேஷன்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலமாக என்ன பீப்புளோட பார்வையில், உங்கள் கொலீக்ஸோட பார்வையில் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரியேட் எ கல்ச்சர் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் லாங் டேர்ம் கிரெடிட்டபிலிட்டியை நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து எய்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ எத்திக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் ஒரு லீடருக்கு. ஸோ மூணாவது குட் கான்டாக்ட் இந்த ஒர்க் பிளேஸ். ஸோ என்ன சொன்னதை ரிஃப்ளெக்ட் யுவர் கேரக்டர் அண்ட் ப்ரொஃபஷனலிசத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதை பொறுத்து நீங்கள் குட் கேரக்டர் பர்சன், குட் கான்டாக்ட் பர்சன் உங்களுக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது என்ன இம்பேக்ட் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்ஸ் எ ஹெல்த்தி அண்ட் கொலாபரேட்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட்டை டெவலப் பண்ணும். என்ன இம்பேக்ட் கொடுக்கும்? நீங்கள் குட் கேரக்டர் பர்சன், குட் கான்டாக்ட் பர்சன் அப்படிங்கும்போது இட் ப்ரொமோட்ஸ் எ ஹெல்த்தி அண்ட் கொலாபரேட்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட் அங்கே பில்ட் பண்ணி கொடுக்கும். அப்போது இந்த 3 விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க. இந்த 3 விஷயம் ஒரு லீடருக்கு எவ்வளோ முக்கியமான பார்ட்டு, முக்கியமாக அவங்க கேரக்டரில் சப்போர்ட் பண்ணுது. ஒரு லீடருக்கு அவரோட பொசிஷன், இந்த மாதிரி நீங்கள் 3 விஷயத்தை கன்சிஸ்டன்ஸ்லி ஃபாலோ பண்ணுறீங்க, கான்ஸ்டன்ட்லி இருக்கீங்க, எந்த விஷயத்துக்கும் டீவியேட் பண்ணாமல் எஸ்னா எஸ், நோன்னா நோன்னு சொல்லி நீங்கள் பழகுறீங்களோ, உங்கள் லீடர்ஷிப் ஸ்கில் அப்போ எப்படி அவங்களுக்கு தோணும்? யூ ஆர் த கிரேட் லீடர் சார். சார் ஒரு கிரேட் ஹெச்ஓடி சார், நல்ல ஒரு மேனேஜர் சார், நல்ல சப்போர்ட்டாக இருக்கார் சார், ரிலையபிளாக அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நேம் கிடச்சிரும். ஸோ என்ன இன்டகிரேஷன் ஆகும்? இந்த 3 ஸ்கில்ஸும் இன்டகிரேஷன் மூலமாக a strong leader combines the discipline, ethics and conduct into a daily practice-ல ஸ்ட்ராங்காக அவர் இன்டகிரேட் பண்ணுவார். எத்திக்ஸையும் டிசிப்ளினையும் குட் கான்டாக்டையும் கேரக்டரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஸ்ட்ராங்காக ரிஃப்ளெக்ட் பண்ண மூலமாக டிபார்ட்மெண்ட்டில், ஆர்கனைசேஷனில் அதை ஸ்ட்ராங்காக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஸோ இதான் ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது அந்த டெய்லி அவர் ப்ராக்டிஸ் மூலமாக அந்த ஆர்கனைசேஷன், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் அந்த ஆர்கனைசேஷனில் கிடைக்கும். யூ ஆர் த பெஸ்ட் பர்சன், பெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அது காட்டும். ஸோ இம்பேக்ட் என்னவா இருக்கும்? இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஒரு லீடர் ஒரு இன்டகிரேட் பண்ணுறாரு இந்த 3 விஷயத்தை, ஸ்ட்ராங் டிசிப்ளினும் எத்திக்ஸையும் ஒரு குட் கான்டாக்டையும் கேரக்டரையும் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது என்ன இம்பேக்ட் ஆகும்? என்ஹான்ஸ் த டீம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ். நம்ம டீமோட கொஹிசிவ் எஃபெக்ட் நல்ல ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும். ஸோ இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கமாக அந்த டீம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷனாக இருக்கும். ஸோ எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ ஒரு லீடராக இருக்கிறவங்க ஒரு பர்சன் எத்திக்ஸ், டிசிப்ளின், குட் கான்டாக்ட் அண்ட் குட் கேரக்டர் மெயின்டைன் பண்ணும்போது என்டையர் ஆர்கனைசேஷனும் சேஞ்ச் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீ நோட் பண்ணிக்கங்க. இது உங்கள் கேரியரில் ரொம்ப முக்கியமானது. யார் பார்க்குறாங்க பார்க்கலைங்கிறது மேட்ரு இல்லை. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி நம்மளை திங்க் பண்ணுறோம், நம்மளை ஒரு கிரேட் லீடராக பார்க்குறோமா, ஒரு கிரேட் மேனேஜராக பார்க்குறோமா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பார்க்குறோமா, நல்ல ஒரு மோட்டிவேட்டராக பார்க்குறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளை ஒரு கிரேட் லீடராக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக யார் பார்த்தா பார்க்கலைங்கிறதுக்காக இல்லாமல் எப்போவுமே நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக, டிரான்ஸ்பரன்சியாக, அக்கௌண்டபிலிட்டியாக, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்குள்ளே டெவலப் பண்ணிகிட்டே இருப்போம். இதனால் நம்ம மட்டும் பெனிஃபிட் அடைய மாட்டோம், நம்மளை மாரி இருக்கக்கூடிய, சார்ந்து இருக்கக்கூடிய ரைட் பீப்புள்ஸ் ஆல்சோ கெட்டிங் தி மோர் பெனிஃபிட். ஸோ அப்போது ஒரு கேரக்டர், ஒரு டிசிப்ளின், ஒரு எத்திக்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனோட ஜென்ரேஷனையே மாற்றும், ஒரு ரைட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷனை உருவாக்கும், நல்ல ஒரு சக்ஸஸ் டீமை உருவாக்கும், ஹை பர்ஃபார்மிங் டீமை உருவாக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போல்லாம் வேலிட் இல்லாமல் போயிடுச்சு. பட் ஆனால்
மோஸ்ட் வேல்யூபிள் திங்ஸ் இந்த 3 திங்ஸ் தான். இந்த உலகமே சுழலுது அப்படிங்கும்போது அதாவது அதுக்கு கடமைகளை கரெக்டாக செய்யுது அப்படிங்கும்போது யாருக்காகவும் நிற்கிறது இல்லை. ஸோ அப்போ இந்த 3 திங்ஸ் வந்து ஒரு லீடரு இன்டகிரேட் பண்ணுறாரு, ஸ்ட்ராங்காக இருக்கார் இந்த விஷயத்தில் அப்படிங்கும்போது அந்த ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆர்கனைசேஷனாக இருக்குங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. தேங்க்யூ ஆல்.